வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பெயர் மாற்றத்துக்கு பின் முதல் சந்திப்பு. திமுக தேர்தல் குழுவை சந்தித்த ராஜ்குமார். பின்னணி என்ன? விரிவாக காணலாம் வாருங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் திமுக 200 தொகுதிகளில் போட்டியிட இலக்காக கொண்டு களமிறங்கியுள்ளது. அதேபோல் மற்ற தேர்தல்களை விட இந்த முறை திமுக கூட்டணியில் அதிக அளவிலான கட்சிகள் இணைந்துள்ளது நிரம்பி வருகிறது. மேலும் கூட்டணி கட்சிகளுடன் கடந்த 22ஆம் தேதி முதல் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 முதல் 6 தொகுதிகளும், மதிமுக 4 முதல் 6 தொகுதிகள் வரையிலும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 1 முதல் 2 தொகுதிகள் வரை திமுக தொகுதியை ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் 12 தொகுதிகள் வரை எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் திமுக 6 முதல் 8 வரை தொகுதிகள் வரை தர முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் இன்று காங்கிரஸ் கூட்டணியின் 40 தொகுதிகளை கேட்டு இருந்த நிலையில் திமுகவோ 25 முதல் 30 தொகுதிகளுக்கு மேல் வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இதனால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா இல்லையா என்ற சூழலில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் அண்மையில் புதிய திராவிட கழகம் கட்சியின் தலைவர் ராஜ்குமார் திமுக கூட்டணி ஆதரவு அளிப்பதாக கூறியிருந்தார். இது குறித்து செய்தியாளரை சந்தித்த ராஜ்குமார் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தெரிவித்து தொகுதி வாரியாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக கூறினார். மேலும் இதுவரை KS ராஜ் கவுண்டர் என்று அழைக்கப்பட்ட வந்த நான் இனி முதல் ராஜ்குமார் என்ற பெயரை பயன்படுத்தப் போகிறேன் என்று தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து சமூக நீதி வலியுறுத்தி வரும் நிலையில் திமுகவின் முக்கிய முகமாக கருதப்படும் உதயநிதி ஸ்டாலின் சாதி அடையாளம் கொண்ட பெயரை மீண்டும் பயன்படுத்துவது குறித்து சில தரப்பில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து திமுக தேர்தல் குழுவினரை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து புதிய திராவிட கழகம் கட்சி தலைவர் ராஜ் கவுண்டர் மற்றும் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் 1 தொகுதி ஒதுக்கப்படலாம் என தகவல் கசிந்துள்ளன. இதுகுறித்து அறிவிப்பை திமுக தலைமை இன்னும் சில தினங்களில் அதிகாரப்பூர்வமாக வெளிப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் வட்டாரங்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் இணைந்திருங்கள். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி.